கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். என் ஜெபத்திற்கு தேவன் நிச்சயமாய் பதிலளிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் ஆத்துமாவே, இதோ கர்த்தர் உங்களுக்கு தரும் யோசனை. எரேமியா 51:56. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். மத்தேயு 20:22 இயேசு சுவாமி சொல்றாரு, நீங்க என்ன கேட்கணும்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஆமாங்க, அநேக நேரத்துல எவ்வளோ ஜெபிச்சாலும் நமக்கு பதில் கிடைக்கல. அப்ப நம்ம என்ன யோசிப்போம்? என் ஜெபத்துல ஏதாவது தப்பு இருக்கா? நான் என்ன மாதிரி ஜெபிச்சா கர்த்தர் அதற்குரிய பதில தருவாரு அப்படின்னு சொல்லி குழம்பி போவோம். இங்க அநேக விதமான ஜெபங்களை குறிச்சு வேதம் சொல்லுது. ஆனாலும் 3 வகையான ஜெபங்களை குறிச்சு பார்க்கலாங்க. இந்த ஜெபங்கள் தேவனிடத்திலிருந்து நிச்சயமான பதிலை நமக்கு பெற்றுத்தரும் சொல்லி நம்பலாங்க. முதல்ல அன்னாளின் ஜெபத்தை பத்தி பார்க்கலாம். அன்னாளின் தேவை மிக பெரியது. ஒரு அவமானம், நிந்தைக்குள்ளாக அவங்க இருக்கிறாங்க. சோ அந்த நிந்தை அவங்கள விட்டு நீங்கணும். அதுக்காக தேவனிடத்துல மன்றாட போறாங்க. அங்க ஒரு தடையும் இருக்குது. அந்த தடையை உருவாக்கினவர் கர்த்தரே. கர்த்தர் தடையை உண்டாக்குவாரா? சில நேரத்துல சில காரியங்கள் வல்லமையாய் வெளிப்பட தேவனுக்கு ஆழமான ஜெபம் தேவையா இருக்குது. அந்த அம்மா அந்த ஜெபத்தை செய்யும் வரைக்கும் தடை இருந்தது. ஜெபத்தை செய்து முடித்ததும் தேவன் எதிர்பார்த்த அந்த ஜெபத்தை அந்த அம்மா செய்து முடிச்ச உடனே தடை நீங்கி பிள்ளையும் பிறந்தது. அப்படி அந்த அம்மா எப்படி ஜெபிச்சாங்க? 1 சாமுவேல் 1:13 அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அந்த அம்மா சத்தம் போட்டு ஜெபிக்கல. சில பேர் கத்தி கூச்சல் போட்டு ஜெபிச்சாதான் கர்த்தருக்கு கேட்கும்னு நினைப்பாங்க. அப்படி இல்ல. இந்த இடத்துல அந்த அம்மாவோட இருதயத்துல பேசினாங்கன்னா அந்த இருதயம் நொறுங்கி போயிருக்கு. முன்னாடி வசனம் பார்த்தா அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. சங்கீதம் 51:17 சொல்லி இருக்கு, நொறுங்குண்ட ஆவிய தேவன் புறம்பே தள்ளுறதே இல்ல, அவங்க ஜெபத்தை கேட்பாங்கன்னு. இந்த ஜெபத்திற்கு பேரு நொறுங்குண்ட ஜெபம். இந்த நொறுங்குண்ட ஜெபத்தை அவங்க செய்யும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு தடை நீக்கி அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்த்தாருங்க. முதலாவது ஜெபம் தேவனே உருவாக்கி இருந்த தடை. அது உடைய நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனிடத்தில் அணுகும் போது, முழு இருதயத்தோடு அணுகும் போது தடையை தேவன் நீக்கி ஆசீர்வாதத்தை நிச்சயமான பதிலை கொண்டு வந்து சேர்க்கிறார். இரண்டாவது ஜெபம் பிசாசு, அவன் கொண்டு வருகிற தடைகள், அவன் கொண்டு வருகிற பிரச்சனைகள், இதுல இருந்து விடுபடத்தக்கதான ஒரு ஜெபம். மத்தேயு 4:2 அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்த பின்பு. இது ஊழியத்தை ஆரம்பிக்க போறாரு. மிக வல்லமையான ஊழியம். தேவ சித்தத்தை நிறைவேற்ற போறாரு. கண்டிப்பா பிசாசு தடை கொண்டு வருவான். எனவே அதுக்கு முன்னாடியே கர்த்தர் உபவாசித்து ஜெபித்தார். சீஷர்கள் கிட்ட ஏசப்பா சொன்ன போதும் இவ்வகை பிசாசு எல்லாம் உபவாசத்துலதான் போகும் அப்படின்னு சொல்றார். அதத்தான் இயேசு சுவாமி முன்மாதிரியை செய்து காண்பித்தார். மத்தேயு 4:11 அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அங்க உபவாசித்தது நிமித்தமாக பிசாசுக்கு ஏற்ற பதிலை கொடுக்கத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் ஏசப்பாக்கு கொடுத்திருந்தார். அவனுக்கு சரிக்கு சரியான பதில கர்த்தர் கொடுத்தபடியினால அந்த பிசாசானவன் ஏசப்பாவை விட்டு விலகி போனான். உடனடியாக தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து அவரும் ஊழியத்தை ஆரம்பித்தார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 4:24 அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. இந்த ஜெபத்திற்கு முழு வல்லமையோடு முழு நிச்சயத்தோடு ஒருமனப்பட்டவர்களாக, நாம தனியா ஜெபத்துல இருந்தாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியோடு ஒருமனப்பட்டு, கூட்டமா இருந்தாலும் எல்லோரும் ஒருமனப்பட்டு முழு நிச்சயத்தோடு வல்லமை, தேவன் நமக்கு தந்த வல்லமை அதிகாரத்தை பயன்படுத்தி சத்தமிட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபங்க. அப்போஸ்தலர் 4:30 அப்படி சத்தமிட்டு என்னதான் கேட்டாங்கன்னா 4 விதமான காரியங்களை கேக்குறாங்க. 1 அற்புதம், அடையாளம்.
2. 3வது பிணிகளை குணமாக்கணும். 4வது தைரியமா திருவசனத்தை நாங்க சொல்லணும். இது அத்தனையும் அவங்க ஊழியத்துக்காக அவங்க கேக்குறாங்க. தேவன் உடனடியா அந்த ஜெபத்திற்கு பதில் தராரு. எந்த அளவுக்கு அவங்க சத்தமிட்டு வல்லமையோடு ஜெபிச்சாங்களோ உடனடியா அந்த இடம் அசைந்தது. எல்லாருமே பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டாங்க. அந்த 4ல் 1 உடனடியா ஜெபம் கேட்கப்பட்டது. தைரியமா ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் சொல்றாங்க. எப்படி எவ்வளவு சத்தம்னா 2ஆம் அதிகாரத்துல சொல்லிருக்கு 3000 பேருக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதுக்கு மேல அங்க கூடியிருந்திருப்பாங்க. மைக்கு கிடையாது. பேதுரு எவ்வளவு சத்தமா சுவிசேஷத்தை சொல்லியிருந்தா அவங்க மனசுல போயிருந்தா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த அளவு சத்தத்தோடு தைரியத்தோடு வல்லமையோடு அவங்க ஜெபிச்சாங்க. அடுத்த வசனத்துல பார்க்கும் போதே அநேக அற்புத அடையாளம் செய்றாங்க. முடமானவனை நடக்க வைக்கிறாங்க. அனனியா சஃபீரா இவரோட ஒரு வார்த்தையில மறிக்கிறாங்க. இந்த 4மே உடனடி அடுத்த அதிகாரத்திலே நிறைவேறிடுச்சு. அந்த முடமானவன் சுகமானது அவங்க குணமளிக்கும் வரத்தை கேட்டது நிமித்தமாக. ஒவ்வொன்றும் 4 வகையான ஜெபமும் உடனடியாக தேவன் பதிலளித்தார். அந்த இடம் அசைந்தது. தேவன் ஆமா நான் கேட்டுட்டேன் அப்படின்ற அடையாளத்தை காண்பித்து அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது. யோவான் 11:43 லாசருவே வெளியே வா என்று சொல்லி கர்த்தர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இங்கேயும் தேவன் இங்க அதிசயம் நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு சாட்சியாகவும் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற சத்ருவின் வல்லமை அடங்கத்தக்கதாக உரக்க சத்தமாய் லாசருவை வெளியேவான் சொன்னார். உடனே உயிரற்ற இருந்த அந்த லாசருவும் உயிர் பெற்று வெளியே வந்தார். ஆமாங்க. முதலாவதாக தடை நீங்க இருதயம் நொறுங்குண்ட நிச்சயமான ஒரு ஜெபம் வேணுங்க. அது நிச்சயமான பதிலை தேவனிடத்தில் கொண்டு வரும். 2வதாக பிசாசின் வல்லமையை ஜெயிக்கத்தக்கதாக உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. 3வதாக தேவனுடைய வல்லமை விளங்கத்தக்கதாக நம்முடைய வல்லமையை பெருக்கிக் கொண்டு ஒருமனப்பட்டு சத்தமிட்டு ஜெபிக்கிற ஜெபமும் தேவையா இருக்குதுங்க. இன்னும் சில ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 6:6 நீ தேவையில்லாம அலப்பிக்கிட்டு ஜெபிக்காத. அப்பதான் உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு நீ நினைக்காத. சுருக்கமா ஜெபி, கருத்தோட ஜெபி, ரூம போட்டுட்டு அமைதியா ஜெபின்னு சொல்லி 6ல் அநேக ஆலோசனைகளை கொடுத்து பரமண்டலத்தில் இருக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் சொல்லி தராருங்க. ஆமாங்க. அநேக நாட்கள் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படாம இருக்கும். உங்க துக்கத்தின் மிகுதியில புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா நான் பதில் தருவேன். ஆனா கேட்கும் வண்ணமா நீ கேளு அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் இந்த வகை ஜெபங்கள்ல எது நமக்கு தேவையோ அதை நாம் பயிற்சி செய்து எனக்கு கண்டிப்பா கர்த்தர் பதில் தருவார்னு முழு விசுவாசத்தோடு முழு நிச்சயத்தோடு ஜெபிங்க. தேவனும் உங்களுக்கு நிச்சயமான பதிலை தருவார். தடைகள் நீங்கும், பிசாசு ஓடும், உங்களுக்குள் வல்லமை பெருகும், உங்க ஊழியம் பிரகாசமா இருக்குங்க. உங்க வாழ்க்கை ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் எனக்கு என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் தெரியாதத நான் அங்கலாச்சிட்டு புலம்பிட்டு உங்க மேல கோபப்பட்டுட்டு திட்டிட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேன். கர்த்தாவே பதில் தர நீர் காத்திருக்கிறேன். ஆனா எதை எப்படி ஜெபிக்கணும்ன்ற ஒரு ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. வழிமுறைகளை சொல்லி தாங்கப்பா. உம்மிடத்தில் முழு நிச்சயத்தோடு இருதயம் நொறுங்குண்டு உபவாசித்து சத்தமிட்டு வல்லமையோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாங்க. எனக்கு அநேக கேள்விகள், அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாம இருக்குப்பா. அத்தனைக்கும் நிச்சயமான பதில் கொடுத்து என்னையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.